அல்லாஹ் சொல்கிறான், தத்தம் அது காலத்தில் ஆட்சி உரிமை பெற்றிருந்த எத்தனையோ சமூகத்தாரை இவர்களுக்கு முன்னர் நாம் அழித்து விட்டிருக்கிறோம் என்பதை இவர்கள் கவனிக்கவில்லையா? இங்கே பொலிட்டிக்கல் தான் பேசப்படுதுன்னு சொன்னல, இங்கே ஷிர்க்கு பாலிட்டிக்ஸ் தான் இங்கே எல்லாம் பேசுகிறான் அப்படிங்கிறது. இப்போ இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான்? யாரை நான் பிடிச்சேங்கிறான்? என்னை வணங்காதவர்கள், எனக்கு தொழுகாதவர்கள் இப்படி ஆனார்கள். தொழுகை முக்கியம், இபாதத் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஷிர்க்ஃபில் இத்தாத் இருக்குது பாருங்கள், அதில் எல்லாமே வரும். எப்படி நான் ஒருத்தன் தொழுக மாட்டேன்னு சொல்கிறதும் அது ஷிர்க்ஃபில் இத்தாத்தில் தான் வரும். அதனால தான் ஷிர்க்கு, தொழுகை விடுறது ஷிர்க்குங்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான் தொழுக சொல்லி நீங்கள் தொழுக மாட்டேங்கிறீங்க. அப்போ ஷிர்க்ஃபில் இத்தாத்து, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, உங்கள் மனசாட்சி சொல்கிறத கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் இது சொல்கிறான், எத்தனையோ சமூகத்தாரை இவர்களுக்கு முன்னர் நாம் அழித்து விட்டிருந்தோம் என்பதை இவர்கள் கவனிக்கவில்லையா? உங்களுக்கு வழங்கிடாத ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு நாம் வழங்கியிருந்தோம். இப்போ இங்கே ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசுதால் இப்படி தான் குரான் பிட்வீன் த லைன்ஸ் பேசும். இதை நம்ம சொன்னால் எங்கே இருக்குது, நேரடியாக காட்டி, இது என்ன நேரடியாக தானே பேசிகிட்டு இருக்குது. கன்க்ளூஷன் எதில் போய் முடியுது? அந்த ஆட்களுக்கு என்ன தரப்பட்டு இருந்தது, எதை பற்றி இங்கே டிபேட் போயிட்டுருக்குது, என்ன அத்தாட்சி, எது ரிலேட்டடான அத்தாட்சி காட்டப்பட்டுருச்சு, புரியுதா இல்லையா? இப்போ இந்த இடத்துல நான் சொன்னல, ரோமு பாரசீகத்தை தான் அல்லாஹ் சான்றா சொன்னான், கைபர் வெற்றியை தான் சான்றா சொன்னான். எதுக்குமே நான் ஆதாரம் காட்ட முடியாது. இந்த ஆயத்துக்கு அதுதான் மீனிங்னு சொல்ல முடியுமானால சொல்ல முடியாது. ஆனால் ஃபிட் ஆகுதா இல்லையா? கன்க்ளூஷன் இங்கே தானே முடியுது. முடிச்சு வச்சது அல்லாஹ் எங்கே முடிச்சு வைக்கிறான்? இதுக்கு முன்னாடி அழிக்கப்பட்டவங்களை நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா? எவ்வளோ பவர் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம், எவ்வளோ வலிமையான ஆட்சி அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த அக்கம் பக்கம் அழிக்கப்பட்டவங்க, இந்த ஆது சமூகமாக இருக்கட்டும், ஃபிரௌனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு பெரிய சிவிலைசேஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். இவங்கெல்லாம் அரபுகள் அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்களே கிடையாது. இந்த ஒரு சிவிலைசேஷன் உலகத்தில் எவனும் மதித்ததே கிடையாது. உலக வரலாற்றில் இவங்களுக்கு பேஜே கிடையாது. வரலாற்றில் எழுதணும் அப்படின்னா ரசூலுல்லாவுக்கு அப்புறம் தான் அரபுகள் எழுதப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி வரலாற்றில் எழுதப்பட்டாங்களா? மற்றவர் அதுக்கு முன்னாடி ஃபிரௌனுக்கு வரலாற்றில் பேஜ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ரூத்துக்கு வரலாற்றில் பேஜ் இருக்குது. இவங்களுக்கு பேஜே கிடையாது. இவங்க பேஜே ஜீரோ தான். 8000 வருஷமாக வரலாற்றில் யாருமே அரபுகளை பற்றி எழுதவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அப்புறம்தான் ஃபஸ்ட்டு எழுதுகிறாங்க. புள்ளியே டாட்டே அங்கேருந்து தான் தொடங்குது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இவங்களுக்கு கொடுத்து அவங்கெல்லாம் பெரிய நாகரிகங்களை வச்சுருந்தாங்க, அவங்களே அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிட்டோம். மேலும் அவர்களுக்காக நாம் வானத்திலிருந்து நன்கு மழை பொழிய வைத்தோம். மேலும் அவர்களுக்கு கீழே ஆறுகளை ஓடச் செய்தோம். இது நமக்கு நல்லா ஃபிட் ஆகும். அந்த காலத்து மக்களுக்கு மழை பெஞ்ச மாதிரி நமக்கு பெய்யுதா? பெய்யல. அப்புறம் எதுக்குடா உனக்கு திமிரு? புரியுதா இல்லையா? அந்த காலத்தில் ஓடின ஆறு இப்போ உனக்கு இருக்கா? இருக்கிற இந்த நாரி போன கூவத்தை வச்சுக்கிட்டே உனக்கு இவ்வளோ திமிரா? என்னை எதிர்த்து நீ கேள்வி கேட்குறியா? அவங்களாம் டைரெக்டாக பியூர். அந்த குவாலிட்டி நீர் நீ குடிச்சிருக்கவே மாட்ட. அந்த குவாலிட்டி பழம் நீ சாப்பிட்ருக்கவே மாட்ட. ஆர்கானிக்னா என்னன்னு அவங்களுக்கு அந்த ஆர்கானிக் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இன்றைக்கி நம்முடைய ஆர்கானிக்கை அவங்க தொடக்கூட மாட்டாங்க. நம்ம போடுற என்னதான் நீங்கள் ஆர்கானிக் போட்டாலும் ஊற்றுற தண்ணி இருப்பாருங்க. உப்பு தண்ணியில் விவசாயம் செய்ய மாட்டாங்க தெரியுமா? கிணத்துல 50 அடி கீழே தண்ணி போயிடுச்சுன்னா அந்த கிணறு மூடிடுவாங்க. கணக்கு இருக்குது அவங்களுக்கு. இத்தனை நம்மாழ்வார் சொல்லுவார் பாருங்க, இத்தனை அடிக்கு கீழே போன கிணறு வீணாக போன கிணறு, அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து பாய்ச்சினிங்கன்னா விளையாது. இப்போ நம்ம கிணறு பார்த்திங்கன்னா தண்ணி குவாலிட்டி கம்மியாக இருக்கிற கிணறு. என்ன இப்போ நான் வச்சுருக்கிற தோட்டத்துடைய கிணறும் அந்த மாதிரி தான். தண்ணி அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது. அந்த தண்ணி பாய்ச்சினிங்கன்னா அது செடிக்கு பாய்ச்சறது ஒன்று, பாய்ச்சாது தண்ணி போட்டாலும் அது தண்ணி குடித்த மாதிரி இருக்காது அது. ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் இப்போ அந்த கணக்கில் எடுத்து பாருங்கள். அப்போ அவங்களுக்கு கொடுக்காததை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு நல்லா சொல்கிறான். அப்போது குவாலிட்டி வைஸாக பார்க்கும்போது அந்த ஆட்சி அதிகாரம் மட்டும் இல்லை. இப்போ இன்றைக்கி நமக்கு பார்க்கும்போது அந்த ரெயின் வாட்டருடைய அந்த பியூரிட்டி, இது அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் நமக்கு குறைவாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இதை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வை எதிர்த்து கேள்வி கேட்குறோம். ஆனால் இறுதியில் நாம் அவர்களை கொன்றொழித்தோம்.
இன்னும் அவர்களுக்கு பகரமாக வேறு தலைமுறையினரை உருவாக்கினோம். அந்த தலைமுறையே காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அவங்க அட்ரஸ் இல்லாதவங்க ஆயிட்டாங்க. வரலாற்றில் ஒரு பக்கம் இல்லாமல் ஆயிட்டாங்க. நம்ம கண்ணு முன்னாடி இன்றைக்கி பார்க்குறோம். ஒரு காலத்தில் ஜெயலலிதா எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாங்க, அசைக்க முடியாத சக்தியாக இருந்தாங்க. இன்றைக்கி ஜெயலலிதா என்ன நிலைமையில் இன்றைக்கி அவங்க நினைவு கூறப்போம். அந்த அளவுக்கு இன்றைக்கி மதிக்கிறாங்களா? இன்றைக்கி எல்லாரும் வெளியே வராங்க. ஜெயலலிதா பற்றி அவங்க உயிரோடு இருக்கும்போது பேச முடியாத விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஓப்பனாக சாதாரண யூடியூப் சேனல்கள் எல்லாம் பேசப்படுது. அப்போது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தவங்க இன்றைக்கி அட்ரஸ் இல்லாமல் போயிட்டுருக்காங்க இல்லையா? அப்போ அதனால் என்ன திமிரு இருக்குது நமக்கு? எதுக்கு அல்லாவுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறீங்க? அதுதான் அல்ல கேட்குறேன். அதை விடவடா பெருசாக நீங்கள் பெரிய ஆளாக ஆயிடுவீங்க. பூமியில் உங்களுக்கு ஸ்டேட்டஸ்னால் அவ்வளோவா கொடுக்கப்பட்டுருச்சு.